அஸ்ட்ரோ டிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். புத்தாண்டில் முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன். இடையில் சில இடைவெளி, அது காரணமாக என்னுடைய பயணத்தின் காரணமாக உங்களை சந்திக்க இயலவில்லை. மீண்டும் இனி தொடருவேன். இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பல்வேறு நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் 2 வாரங்களாக ஏன் இந்த நிகழ்ச்சி வெளிவரவில்லை என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்காகவே இந்த பணியினை மீண்டும் தொடர்கிறோம். இந்த வாரம் இனிய வாரம் 25/1/2026 முதல் 31/1/2026 முதல் ஜனவரி மாதத்தின் கடைசி வாரம் எல்லோருக்கும் எப்படி இருக்கப் போகிறது, 12 ராசினருக்கும் எந்த விதமான பலன்கள் உண்டாகப் போகிறது என்பதை பார்ப்போம். மேஷ ராசினருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரை செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செலவுகள், அலைச்சல் என்பது நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை காலை வரை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். எடுத்த வேலைகளை முடிக்க முடியும். அதே நேரத்தில் மனதில் குழப்பம் என்பதை வைத்து கொள்ள வேண்டாம். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருந்து செயல்படுகின்ற போது உங்களுக்கு ஆதாய நிலை ஏற்படும். செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். ஒரு நிம்மதியான நிலைப்பாடு அந்த செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை மாலை வரை உங்களுக்கு இருக்கும். கையில் பணம் புழங்கும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். பொதுவாக இப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. நற்பலன்களே கிடைத்திட இருக்கிறது. இதற்கு மேலாக கூடுதலாக பார்க்க வேண்டும் என்றால் 11ஆம் இடமான லாபஸ்தானம், லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கூடுதலாக யோகக்காரகன் போகக்காரன் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு, தேவையான அளவிற்கு, போதுமான அளவிற்கு பணம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். செய்து வரும் தொழில் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும். இது தை மாதம் அல்லவா, அப்போ புதிய முயற்சிகள் நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த நேரத்தில் அப்போ சூரியனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அரசு ரீதியாக கிடைக்க வேண்டிய அனுமதிகள், வேலை வாய்ப்பிற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியாவது, ஒரு இடமாற்றம், நீண்ட நாட்களாக தள்ளிப்போன இடமாற்றம், பதவி உயர்வு கிடைப்பது என்பதையெல்லாம் சூரியன் உங்களுக்கு செய்து கொடுப்பார். உங்களுடைய ராசிநாதனும் கேந்திர பலம் பெறுகிறார் செவ்வாய். அதன் காரணமாக ஒரு புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வீட்டில் குடியேறுவது போன்ற நிகழ்வுகளும் இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிறது. ஒரு சுபிட்சமான வாரம் இந்த வாரம். அது என்ன, பணம் செலவு ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கிறது. சுக்கிரன் செலவு ஏற்படுத்தி கொடுப்பார். நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, இது போன்ற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேது, பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம், வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம், பேங்குகளுக்கு பணம் இருந்தால் கடை வர்றது, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கையில் பணப்புழக்கம் இருக்கிறது. எல்லா விதமான சுபிட்சமான நிலைகளும் இந்த வாரத்தில் மேஷராசினருக்கு இருக்கிறது. இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? நிறையவே போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் விரைவில் சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்களை வழங்கிட இருக்கிறது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மதியம் வரையில் கூட சொல்லலாம். கையில் பணம் புழங்கும். நீங்கள் எதை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் கொஞ்சம் வெளியூர் பயணம் ஏற்படலாம். அலைச்சல் கூட அதிகரிக்கலாம். செலவுகள் ஏற்படலாம். அதன் காரணமாக உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகலாம். செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில், செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். எல்லாவற்றிலும் ஆதாயத்தை காண முடியும் உங்களால். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கையில் பணம் புழங்கும்.
குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சுபிட்சமான நிலை இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கடன்களை அடைக்க முடியும். அப்போ பணம் வருவதாக இருந்தால் தானே கடன்களை அடைக்க முடியும். பண வரவு என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் குடும்பத்திலே நிம்மதி இருக்கு, குடும்பத்துக்காக நவீன பொருட்களை வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிலை இந்த வாரத்தில் ரிஷப ராசினரான உங்களுக்கு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் ராசிநாதன். பொதுவாக ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், தட்டுப்பாடின்றி வருமானம் வந்து கொண்டிருக்கும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரப்போகுது. கையில் பணப்புழக்கம் இருக்க போது எங்கிருந்தாலும் பணம் வரும், எப்படியாவது பணம் வரும். இந்த நிலைப்பாடுகளிலும் ரிஷபராசினருக்கு இந்த வாரத்தில் இருக்கு. ராகு 10ஆம் இடத்தில், சனி 10ஆம் இடத்தில், ஜீவனஸ்தானத்தில். பொதுவாகவே இந்த சனி 10ஆம் இடத்திற்கு வந்த பிறகு நிறைய சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த நிலைப்பாடு விரைவில் மாற்றம் பெற இருக்கிறது. அதனால் சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. ராகு 10ஆம் இடத்துல செய்து வரும் தொழில்கள் வந்து ஆதாயத்தை கொடுக்கும், எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். சூரியன் பாக்கியஸ்தானத்தில், அப்போ உங்களுடைய சுகாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் உட்காராரு, அங்கே ராசிநாதனும் கூட இருக்காரு. அப்போ செவ்வாய், உங்களுக்கு சப்தமாதிபதி செவ்வாய் அங்கே கூட இருக்காரு. அப்போ ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய நிலை இருக்கிறது. 9ஆம் இடம், பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும், விஐபியோட ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருளும் கிடைக்கும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான வாரமாக இருக்கிறது. அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். நிறைய நெருக்கடியோடு இருந்தீங்க பாருங்க, அந்த நெருக்கடியில் ஒரு மாற்றம் வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், கையில் பணம் வரும், கேட்டு கேட்டு கிடைக்காத பணம் கைக்கு வரும் வியாழக்கிழமைக்கு பிறகு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் ரிஷபராசினருக்கு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு நல்ல நிலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த நிலையை அப்படியே தக்க வச்சுக்கணும். ஒரு யோகமான நேரம் வருகின்ற போது அந்த யோக நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்துக்கு வந்துள்ளீங்க. இப்போ ஏன் அது நிரந்தரம் பேசுகிறேன்னா, ராகு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில், சனி பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில். 12 ராசிகளுக்குள் சனி பகவான் சஞ்சரித்து வருகின்ற காலகட்டத்தில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதுதான் மிக அதிகபட்சமான நன்மைகளை வழங்குவார். அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக, 2 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு மிகப்பெரிய யோக காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியாது, நினைச்ச காரியம் நடந்துட்டு இருக்கு, தேவையானது வந்துகிட்டு இருக்கு, செல்வாக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு, பெரிய மனிதனுடைய தொடர்பு ஏற்பட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன பார்வை என்ன ஒன்று இருக்குன்னா, இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மாற மாற வாழ்க்கை மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற நிலை நாளைக்கு இருக்காது என்பதை மனதில் நீங்கள் வச்சுக்கணும். இதுதான் ஒருவர் கீழிருந்து மேலும் வருவதும் மேலிருந்து கீழே இறங்குவதும் இந்த கிரகங்கள் செய்கின்ற வேலைதான். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த சாதகமான நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை. ஏன்னா விரைவில் சனிப்பயிற்சி வரப்போகுது. சனிப்பயிற்சி வருகின்ற போது இந்த நிலையில் கொஞ்சம் சறுக்கல் ஏற்படும். 10ஆம் இடத்து சனி போகின்ற போது வேலையில் பிரச்சனை வரலாம், தொழிலில் பிரச்சனை வரலாம், புரியுதுங்களா? அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை வரையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். மதியம் வரையில் கூட, ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா கையில் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பாராத ஒரு வரவு என்பது இருந்து கொண்டு இருக்கும். ஒரு வியாபாரம் நிறைய முதலீடு போட்டீங்க, ஒரு சின்ன வியாபாரமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த வருமானம் பாருங்க, லாபம் அது வந்து கொண்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும், கையில் பணம் புரளும். செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரையில் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. இல்லையா, ஒரு வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் ஏற்படலாம், ஒரு அலைச்சல் ஏற்படலாம், புரியுங்களா, நெருக்கடிக்கு ஆளாகலாம். ஒன்று செலவு ஏற்படணும், இல்லை பயணம் ஏற்படணும், இல்லை மனதிற்கு ஒரு குறைவான சம்பவங்கள் நடக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. பண விவகாரத்தில் எச்சரிக்கையா இருங்க. வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக எட்டக்கூடிய நாளாக இருக்கும். வியாழக்கிழமை மாலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்கள் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ராகு 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சனி 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் மிகப்பெரிய யோகமான பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் சூரியன் 8ஆம் இடத்தில், செவ்வாய் ஒளி லாபாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில். இது 2 விதமான பலன்களை கொடுக்கலாம். மறைவான லாபத்தை கொடுக்கலாம்,
மறைவான வருமானத்தை கொடுக்கலாம். மறைவான செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் சங்கடத்திற்கு கூட ஆளாகலாம். இப்போ வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். இந்த 2 நிலைப்பாடுகள் மாறுகின்ற போது சூரியனும் செவ்வாயும் உங்களை வேறு விதமான இடத்திற்கு கொண்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். கேது 3ஆம் இடத்துல. எப்போ எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தியினை கேது கொடுப்பார். பொதுவாக சனி சஞ்சாரம், கேது சஞ்சாரம் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. பயப்படுவதில்லை. சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு சூரியனாலும் செவ்வாயாலும் வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரனை 8ஆம் இடத்துல. கடந்த வாரத்தில், கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடிகள், எதிர்ப்பாளினரால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய வேலையை நீங்க பார்ப்பீங்க. புதன்கிழமை வரையில் ஒரு புதிய முயற்சிகளை கையில் எடுக்கலாம். புதன்கிழமை, வியாழக்கிழமை வரையில். அப்போ எதிர்பார்த்த பணம் வரலாம். பேங்க்ல பணம் கேட்டால் அந்த பணம் கிடைக்கும். கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். வர வேண்டிய பணம் வரும். இப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல நிலைமை பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு யோகமான காலம்தான். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்ததுக்கு இன்னும் நல்லா இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கடகராசி நண்பர்களே, ஒரு பெரிய போராட்டத்தோடு இருக்கீங்க. எப்போ நல்ல காலம் வரும், எப்போ விடிவு காலம் வரும், இதெல்லாம் ஒரு கேள்வியாகவே இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நிலைமை மாறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விரைவில் சனிப்பயிற்சி வருகின்ற போது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றம் பெறும். இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடிகள் எல்லாம் இல்லாமல் போகும். பொதுவாக சனி பகவான் 3 மாதங்களுக்கு முன்னதாக பலன் கொடுத்திடக்கூடியவர். அப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி இருக்கின்ற போது முன்னதாக பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை காலை வரை பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன். அப்போ ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, பெரிய மனிதர்களை பார்ப்பது, கொஞ்சம் மரியாதையான நிகழ்வுகளில் இருப்பது என்ற நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி மதியம், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகம் பற்றிய சிந்தனை, அடுத்து என்ன செய்யலாம், தொழிலை எப்படி விரிவு செய்யலாம், எப்படி கொண்டு செல்லலாம், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்குள் உருவாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அப்படிங்களா? உடனே அரசு வேலையாக நண்பர்கள், இந்த நேரத்தில் எதிர்பார்த்த வேலைகள், கொஞ்சம் தகுதியான வேலைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரையில் வருமானம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் கூடிடக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்தோஷம் கண்டிடக்கூடிய நாட்களாக இருக்கும். இப்படி வியாழக்கிழமை மாலை வரை உங்களுக்கு யோகம் இருக்கிறது. வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத செலவுகள், இல்லை அலைச்சல் ஏற்படலாம், இல்லை வெளியூர் பயணம் ஏற்படலாம். அதே நேரத்தில் எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைக்கலாம். 12ஆம் இடம் அயனஸ்தானம், அங்கே சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைக்கலாம். உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செலவு செய்யலாம். இந்த நிலைப்பாடு இந்த வாரத்தில் இருக்கு. ராகு 8ஆம் இடத்துல, சனி 8ஆம் இடத்துல. இதுதான் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற கிரகங்கள். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டிருப்பீங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாற்றம் வரும். இப்போ சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா இடமாற்றம். அது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் சரி, எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு கொடுத்தன போகலாம். இல்லை இந்த ஊர் வேண்டாம், நம்ம வேற ஊருக்கு போகலாம் சொல்ல ஒரு மாற்றத்தை செய்து கொள்ளலாம். இடமாற்றம், புரியுங்களா? அது கொடுத்தன வீடாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாயும் 7ஆம் இடத்துல. உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் தான். அவர் 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறாரு, ராசியை பார்க்கிறார். இப்போ ஜீவனத்திற்குரிய, தொழிலுக்குரிய, வாழ்க்கைக்குரிய வழிகளை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப வேகமாகவும் செயல்பட வைப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல. அப்போ இந்த எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க, ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிட வேண்டாம். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அது பிறகு பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முதல் 8ஆம் இடத்துல ஒரு புதிய நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறது. எப்பொழுதுமே மறைகின்ற புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார் சொல்லுவாங்க. அப்போ 8ஆம் இடத்துல ராகு சஞ்சரித்தாலும் சரி, சனி சஞ்சரித்தாலும் சரி, இங்கே புதன் சென்று சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயரும், மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். இந்த சூழ்நிலைகளை புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். கேது 2ஆம் இடத்தில். வார்த்தைகளில் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த வாரம் மிகப்பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு கிடையாது. பேலன்ஸ் பண்ணிட்டு கிரகங்கள்லாம். அப்போ நன்மைகள் அதிகபட்சமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
சிம்ம ராசி நண்பர்களே, ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வாரத்து நெருக்கடி கூட இந்த வாரம் உங்களுக்கு இல்லாமல் போகும். ஞாயிற்றுக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி பொதுவாக சொல்லப்போனால் இந்த வாரம் 7 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள். ஏன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் மிக முக்கியமானது வாழ்க்கையில். அந்த 2.25 நாட்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திலே வைத்து பலன்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் ஆண்டு கணக்கில் எடுத்துக்குவாங்க. 2.25 நாட்கள் போதும் சந்திரனுடைய சஞ்சாரத்தில் வாழ்க்கையுடைய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை வரை சந்திராஷ்டமம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காலை முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரை பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன். அப்போ என்னென்னா, ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, ஞாயிற்றுக்கிழமையே சொல்கிறேன், ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, அவருடைய உதவியை கேட்டு பெறுவது, ஒரு இடம் வாங்குகின்ற முயற்சியை மேற்கொள்வது, வீடு கட்டுகின்ற முயற்சியை மேற்கொள்வது, இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு இருக்குது. செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரையில் உங்களுடைய வேலையின் மீது கவனம் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குகின்ற சிந்தனை மேலோங்கும். வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகும். இப்படி பார்த்தீங்கன்னா அது யோகமான நேரம். வேலையிலே நிம்மதி இருக்கும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லாபஸ்தானத்தில் சந்திரன். அப்போ கையில் தானாக பணம் வரணும். மாத கடைசி சம்பளம் வரலாம், இல்லை வேலையாட்களுக்கு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் வரலாம். புரியுதுங்களா? அப்போ பணப்புழக்கம் இருப்பதற்கு இயல்பாகவே வாய்ப்புகள் இருக்கிறது. கிரகங்கள் அதற்கு ஒத்துழைப்பு செய்கிறது. வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த சனி 7ஆம் இடத்துல, ராகு 7ஆம் இடத்துல, ராசியை பார்க்குறாங்க, ஜென்ம ராசிக்குள்ள கேது, அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கு வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நெருக்கடி இருக்கு. இருந்தாலும் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மிகப்பெரிய ஒரு நல்ல சங்கடம் பார்த்தா, ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 கிரகங்களும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பார்த்தீங்கன்னா அசாத்தியமான துணிச்சலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எழுதி வச்சுங்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் சமாளித்து மேலே வந்திடக்கூடிய நிலை சிம்ம ராசினருக்கு ஏற்படும். நிம்மதியான நிலை ஏற்படும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் கூட விலக ஆரம்பிக்கும். நன்மைகள் கூடுதலாக இருக்கும். வழக்குகள் ஜெயமாகும். எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்ப்புகள் என்பது இல்லாமல் போகும். அப்போ செவ்வாயும் சூரியனும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட்டு இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் இடத்து சனியை பார்த்தோ, 7ஆம் இடத்து ராகுவை பார்த்தோ, ஜென்ம கேதுவை பார்த்தோ நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், ராசிநாதன். அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய, தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னாலும் இந்த நேரத்தில் சாதகமாக தான் இருக்குது. வியாழக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா வருமானம் வந்துட்டு இருக்கும், லாபம் வந்துக்கிட்டு இருக்கும். கடந்த வார நெருக்கடிகள், கடந்த மாத நெருக்கடிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த வாரம் சிம்மராசனுக்கு யோகமான வாரமாக இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். அரசு வேலைகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னிராசி நண்பர்களே, நல்ல நேரத்தில் தாங்க இருக்கீங்க. நீங்கள் எல்லாமே சுபிட்சமாக தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னன்னா, ஒரு 2 வலிமையான கிரகங்கள் உங்களை அப்படியே தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சனியும் ராகுவும் கொடுப்பது போல எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி. இது எவ்வளோ யோகமான பலன்களை கொடுத்திடக்கூடிய இடம் தெரியுங்களா? அது எதிர்ப்புகளே கிடையாதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிடையாது. எதிர்ப்புகள் இல்லை என்றால் ஒரு மனிதன் வெற்றி பெற்று விடுவான். நோய் நொடி கிடையாதுங்க. வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் எதிர்ப்புகள் உங்களை நெருங்காமல் போய்விடும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நிலை இந்த நேரத்தில் ஏற்படும். புரியுதுங்களா? இது ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த நேரத்தில் சந்திரனையும் பார்க்கணும். சந்திரன் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுவார்? இந்த பொதுவாக 2 கிரகங்கள் உங்களுக்கு யோக பலன்களை கொடுத்திடக்கூடிய நிலையில் இருப்ப எந்த விதமான தடைகள் வந்தாலும் சரி, எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்புகள் வந்தாலும் சரி, எதுவுமே உங்களை நெருங்காமல் போய்விடும். அதனை ராகுவும் சனியும் செய்து கொடுப்பார்கள். சரி, இந்த வாரம் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை காலை வரை உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்.
அப்படி சனிக்கிழமை தொடங்கி அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வரையில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான அப்படியே போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் என்னதான் கிரகங்கள் யோக பலன்களை கொடுக்கட்டுங்க, ஒரு கிரகம் யோக பலனை கொடுக்கட்டும், 2 கிரகம் யோக பலனை கொடுக்கட்டும். இந்த சந்திரன் இருக்காரு பாருங்க, அவர் உங்களுடைய லாபாதிபதி. அவர் போய் அஷ்டமஸ்தானத்தில் மறைக்கின்ற போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய சிந்தனையில் தடுமாற்றம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும். எதை செய்வது, எதை கையில் எடுப்பது, எதை விடுவது என்ற தடுமாற்றம் ஏற்படும். யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? அப்போ சந்திராஷ்டமம் என்பது எப்பொழுது என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரை கன்னி ராசினர் உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவனமா இருங்க. புரியுங்களா? அதன் பிறகு புதிய முயற்சிகள் வேண்டாம். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை பாக்கிய ஸ்தானத்து சந்திரன். இந்த குறைபாடுகள், பிரச்சனைகள், இந்த குழப்பங்களுக்கு இடையே ஒரு விடிவு கிடைத்தது போல இருக்கும். ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும். இந்த 2.25 நாட்கள் முடிந்தவுடனே அடுத்த 2.25 நாட்கள் இந்த பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த விடுபட்டு போன முயற்சிகள், தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். கையில் பணம் பொருளும், பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். இப்படி எல்லாமே யோகமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜீவனஸ்தானத்தில் சந்திரன். கொஞ்சம் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலே நன்மையான நிலை இருக்கும். புரியுங்களா? சில பேருக்கு மாற்றம் கூட கிடைக்கும். இந்த சாதகமான சூழ்நிலைகள் வாரத்தின் கடைசி நாட்கள் இருக்கு. அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிட்டேன், ராகு சனி என்ற 2 கிரகங்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க, கவசம் மாதிரி. இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் 5ஆம் இடத்துல, செவ்வாய் 5ஆம் இடத்துல. உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு. அதே நேரத்தில் சகாய ஸ்தானாதிபதி செவ்வாய் தான் உங்களுக்கு. அவர் போய் மறைவு பெறுகிற 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூரியனும் விரையாதிபதி சூரியனும் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. கொஞ்சம் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். சில பேர் காதல் ஏற்பட செய்யலாம். புரியுங்களா? இல்லை பிள்ளைகளால் சில பேருக்கு சங்கடங்கள் தோன்றலாம். அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருங்க. எதையும் பெருசாக கையில் எடுத்துக்காதீங்க. வியாழக்கிழமை வரையில் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றாலும் அதன் பிறகு சாதகமாக இருக்கிறது. நன்மைகள் கூடுதலாகவே இருக்கிறது. சுக்கிரனும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கிட இருக்கிறார். அப்போ கையில் பணம் பொருளும், புதுசாக வாகனம் வாங்க முடியும், பொன்பொருள் வாங்க முடியும், ஆடை ஆபரணம் சேரும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். இப்போ கன்னிராசினருக்கு இந்த வாரம் யோகமான வாரம் தான். இடையில் 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம், கவனமாக இருந்துக்குங்க. மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். துலாம் ராசி நண்பர்களே, எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துட்டீங்க. ஒரு நல்ல நேரம் வரப்போதுங்க சீக்கிரம், உங்களுக்கு பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு கிரகம் ரொம்ப நிரந்தரமாக நன்மைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார், கேது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். தேவையான வருமானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு. அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஞானமோட்ச காரகனாக இருந்தாலும் சரி கேது பகவான், அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது பண வரவினை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம கொஞ்சம் பாதுகாத்துட்டு இருப்பார். அந்த பாதுகாப்பு கவசம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது, எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி. மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களை எப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை வரை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் காலை வரை. ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரை சந்தோஷமான நிம்மதியான நிலை உங்களுக்கு இருக்கும். நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். ஒரு புதிய முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி அடைய முடியும். செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போது எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. ஒரு புதிய பிரச்சனை போய் மாட்டிக்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் கவனமாக இருங்க. புதிய வேலைகளை கையில் எடுக்க வேண்டாம். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். அந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கின்ற போது என்னால் யோசிக்காமல் சில விஷயத்தில் இறங்கிடுவோம். அது சண்டை சச்சரவு கூட போய் யோசிக்காமல் இறங்குவோம். புரியுங்களா? சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த வரையில் அமைதி காப்பது என்பது நன்மையை ஏற்படுத்தும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு மீண்டும் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும்.
நன்மைகள் கூடுதலாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய புத்திசாலித்தனம் வேலை செய்யும். வியாழக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி பார்க்கலாம், இங்கே போகலாம், இதையெல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து செயல்படுவீங்க. அதில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதன் பிறகு வியாழக்கிழமைக்கு பிறகு கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நன்மை ஏற்படுத்தும். ராகு 5ஆம் இடத்துல, சனி 5ஆம் இடத்துல, குடும்பத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் செய்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள நிம்மதி என்பது இந்த நேரத்தில் பார்க்க முடியாது. உறவுகள் கூட கசப்பாகவே தெரியவாங்க உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா? அங்கே போய் ராகுவும் சனியும் உட்கார்ன்ற போது நிம்மதி எங்கே இருக்காதுன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்காது. வெளியில் போனால் கிடைக்கின்ற சந்தோஷம் கூட வீட்டுக்குள்ளே வந்தால் இருக்காது. இது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற நிலை. சூரியன் 4ஆம் இடத்துல, செவ்வாய் 4ஆம் இடம், சுகஸ்தானத்தில் 2 கிரகங்களும். அப்போது ஒரு வேகம் இருக்கும், சரிங்களா? இல்லை படப்படப்படப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நெட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. ரொம்ப வேகமாலாம் செயல்பட வேண்டாம். எதுவும் உங்களுடைய கையில் இல்லை. கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்தே தீரும். திட்டமிட்டு நிதானமாக செயல்படுவதால் உடல்நிலையில் பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் உறவுகள் மத்தியில் ஒரு கூட்டணியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அந்த தம்பி நல்லவருப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, இப்படி குடும்பம் அந்த பையன் பாவம் கஷ்டப்படுறான்பா, இப்படிலாம் பேச வைக்கும், சரிங்களா? பாதுகாப்பிற்குரிய வழியினை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசர செயல்பாடுகள் வேண்டாம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் செயல்படுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, பெரிய சோதனையிலிருந்து ஒரு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. என்னையா இந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, எப்படி மாற்றம் ஏற்பட்டது? 4ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு. சனி 4ல் உட்காந்து உடம்பு கெடுத்தாலும் பரவாயில்ல, மனசை கெடுத்தாலும் பரவாயில்ல, அவருடைய பார்வை ராசிக்கு வர கிடைக்குது. ராசிக்கு பார்வை கிடைப்பதால நமக்கு சங்கடங்களுக்கு மேலே சங்கடங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எதுலேயுமே ஜெயிக்க முடியல. இப்படி ஒரு கேள்வியில் உங்களுக்கு இருக்கு இல்லையா? சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஜீவனத்தை கொடுப்பவர் யாருன்னா சூரியன். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியங்க. அவர் எங்கே சஞ்சரிக்கிறாருன்னா சகாயஸ்தானமான 3ஆம் இடத்துல. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அவரும் 3ஆம் இடத்துல. ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய நிலையினை சூரியனும் செவ்வாயும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டீங்க, கூட வேலை செய்யக்கூடிய ஆதரவு கிடைக்கும். பெரிய நிறுவனம் நடத்திட்டு வரீங்க, பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு கம்பெனியில் நிம்மதி இருக்கும், தொழிலில் நிம்மதி இருக்கும், எல்லாத்திலும் முன்னேற்றம் இருக்கும். முயற்சி முயற்சி முயற்சி, அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம் என்று முயற்சி செய்கின்ற போது அதில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியினை உங்களுடைய ஜீவனாதிபதியும் உங்கள் ராசிநாதனும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, ஏதோ ஒரு குறைபாடு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இந்த குறைபாடுகளுக்குரிய விமர்சனங்கள்லாம் விரைவில் வரதான் போதும் உங்களுக்கு. ஏன்னா எப்போ சனி பார்வை ராசி விட்டு நகரதோ அதன் பிறகு வாழ்க்கை சுபிட்சமாயிடும் உங்களுக்கு. இந்த 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்து சனி போவதே மிகப்பெரிய யோகம் தான் உங்களுக்கு. விரைவில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா சனி பகவான் கெட்டவரே கிடையாதுங்க. உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ற பலன்களை கொடுத்துட்டு கூடியவர். நீங்கள் என்ன செய்து வச்சிருக்கீங்களோ அதுக்குரிய பலன்களை அவர் கொடுப்பார். நல்லது செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும், கெடுதல் செய்திருந்தால் கெட்ட பலன் கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்போ வரவு செலவு நோட்டை பார்த்து பணம் கிடைக்கிற மாதிரி தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்கிறது. ஒரே ஒரு சொல்லிடலாம், சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. சரி, இந்த வாரத்தில் ஒரு மிடில் பார்த்தீங்கன்னா புதன் சாதகமாக சஞ்சரிக்க போகிறார். வெள்ளிக்கிழமை பிறகு பார்த்தீங்கன்னா கையில் பணம் புரள ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பேங்கில் கடன் கேட்டுதான் கடன் கிடைக்கும். ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை முதல் எழுதி வச்சுக்கங்க, புரியுங்களா? கேட்டது பணம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், ஒரு மனசு தெளிவாக செயல்படும். வெள்ளிக்கிழமை முதல் புதனுடைய சஞ்சாரம் அற்புதமாக இருக்கு. புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார், புரியுங்களா? சூரியன் சாதகமாக இருக்கிறார். ராசியில செவ்வாய் சாதகமாக இருக்கிறார். இதற்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம். உங்களுடைய பாக்கியாதிபதியே சந்திரன் தான். மனக்காரன் சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி.
அவன் ஞாயிற்றுக்கிழமை காலை வரையில் குழப்பங்களையும் கொஞ்சம் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தினாலும் ஞாயிற்றுக்கிழமை காலை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றியாக்குவார். வழக்குகள் இருந்தால் வழக்குகளை ஜெயமாக்குவார். ஒரு வம்பு, வழக்கு, வீண் பிரச்சனைகள் இருந்தால் அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரை ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், நண்பர்களுக்குள் ஒற்றுமை இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இப்படிலாம் பார்க்கின்ற போது வியாழக்கிழமை மாலை வரை இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படிங்களா? உங்களுக்கு பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். நல்லாவே ஒரு வேலை போயிட்டு இருக்கும், நீங்கள் தடுமாற்றம் வரும் உங்களுக்கு. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களை புரிந்து கொண்டு வேலைகளில் கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான வாரம். தனுசு ராசி நண்பர்களே, நல்ல காலம் தானே உங்களுக்கு. இப்போது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. என்னென்னா, எப்போ சனி 3ஆம் இடத்துக்கு வந்தாரோ, ராகு 3ஆம் இடத்துக்கு வந்தாரோ, அந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக மாற்றம் பெற்று இருக்கிறது. ஒவ்வொரு கிரகமும் அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுத்திடக்கூடியவர்கள். நீண்ட நாட்கள் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசிக்குள் சஞ்சரித்து பலன்களை கொடுத்திடக்கூடியவர் சனி பகவான். 1.5 ஆண்டுகள் ஒரு இடத்தில் சஞ்சரித்து பலன்களை கொடுத்திடக்கூடிய ஒரு ராகு. அப்படி பார்க்கின்ற போது மிக யோகமான பலன்களை இந்த 2 கிரகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சனி கொடுப்ப எவர் தொடுப்பார் சொல்லலாம். அப்போ இதுவே ஒரு நல்ல சுபிட்சமான நேரம் தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சந்திருக்கின்றார்கள். அப்போ குடும்பத்திற்காக செலவுகள் செய்வது, குடும்பத்திற்காக சொத்துகள் சேர்ப்பது, குடும்ப நலனுக்காக வருமானத்தை ஈட்டுவது என்பதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். குடும்ப நலனை மையமாக வைத்து செயல்படுவீர்கள். அதான் முக்கியமான விஷயம். உங்கள் நலன், குடும்ப நலன், உங்கள் குடும்ப நலன், இதை மையமாக வச்சு செயல்படுவீங்க. அங்கேயும் ஆதாயம் தான் கிடைக்கும். என்ன காரணம்னா, எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் கிடைத்திடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. கேது பாக்கியஸ்தானத்தில் தெய்வ அருள் நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. யாராவது ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், பெரிய மனுஷன் வந்து தேடி வந்து உதவி பண்ணுவான். அந்த உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கையில் பணம் பொருளும் இந்த நேரத்தில் பணப்புழக்கம் இருப்பதற்குரிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த நேரத்தில் புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம், இல்லை கமிஷன் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்கலாம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். இப்படி எப்படி பார்த்தாலும் தனுசு ராசினருக்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அஷ்டமாதிபதி சந்திரன் எப்படி இருக்கிறார்? அதெல்லாம் முக்கியம். 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள்ள. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை வரை சந்தோஷமாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் கொஞ்சம் பிள்ளைகளுக்காக உழைப்பது, குடும்பத்திற்காக உழைப்பது, காதல் வயப்படுவது, காதலில் ஈடுபடுவது, சந்தோஷமாக இருப்பது என்ற நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரை எடுத்த வேலைகள் வெற்றியாகும், உடல்நிலை சீராகும், வழக்கு ஜெயமாகும், எதிர்ப்புகள் விலகும். அப்போ இப்படி பார்த்துட்டே இருங்க. யோகமாக தானே இருக்கு. அடுத்தும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சந்தோஷமான நாட்களாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சந்திரன். அப்போ நண்பர்களால் ஆதரவு, வாழ்க்கை துணையால் ஆதரவு, நமக்கு தேவையான சந்தோஷத்தை அடையக்கூடிய இடம் எல்லாமே இந்த வாரம் தனுசு ராசினருக்கு யோகமாக சாதகமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டம். ஒரு நெருப்பாற்றில் நீந்தி வருவது போல. ஒரு என்னதான் நல்லபடியாக போயிட்டு இருந்தாலும் சில நேரத்தில் சில கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை நம்ம சந்திச்சே ஆகணும். அந்த பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். எதுவுமே நாம் கிடையாதுங்க. அதெல்லாம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்கின்ற எதுவும், நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எதுவுமே நீங்கள் கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்ற பலன்கள் தான். சரி, இப்போ ஏன் இந்த பொடி வச்சு பேசுகிற, என்ன காரணம் அப்படி பார்க்கின்ற போது, ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயும் சூரியனும். இவரும் நெருப்பு கிரகம், அவரும் நெருப்பு கிரகம். இவர் போராளி செவ்வாய். அப்போ ஒரு போராட வேண்டிய, போராட்டத்தை சந்திக்க வேண்டிய, நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய
ஒரு கோப வயப்படக்கூடிய இந்த நிலையெல்லாம் இப்பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் ஜென்மராசிக்குள்ள சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது. அப்போ 2-3 பலன்களை அஷ்டம கேது வழங்குவார். ஒன்று, உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவார், அல்லது அவமானத்திற்கு ஆளாக்குவார், அல்லது பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக்குவார். எங்கேயாவது ஒரு கை வைப்பார் கேது. 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற கேது ஒரு ஞானத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். அப்போ இங்கேயே ஒரு வேகம், எதை செய்யறது, இதை செய்யறதா, இந்த வேலை வந்துடுச்சு, இந்த வேலை வந்துடுச்சு, இந்த நெருக்கடி ஆகி போச்சு, இதை எப்படி சமாளிக்கிறது, இப்படிலாம் ஒரு போராட்டம். இப்போ 8ல் வர கேது. சரி, போதா குறைக்கு என்னன்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்னு பார்த்தா அங்கேயும் ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா சனி 2ல் உட்காந்துருக்காரு. இந்த யோகக்காரங்க ராகு 2ல் உட்காந்துருக்காரு. குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பம் இருக்கும். பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. எங்கே போனாலும் ஒரு நெருக்கடி, முட்டு சந்தாவே இருக்குது. நேராக போகணும்னு பார்த்தா போக முடியலையே, எல்லாமே தடையாகவே இருக்கு. இதுதான் இப்போது உங்களுக்குரிய நிலைமை. இதை தாண்டி மேலே வருவீங்க. சரிங்களா? ஒரு சுபிட்சமான நேரம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. இந்த மார்ச் 6ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகோன்னதமான நாள். எழுதி வச்சுக்கிங்க. அது பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சுபிட்சங்கள் நீங்கள் பார்க்க முடியும். 3ஆம் இடத்திற்கு சனி போகின்ற போது இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஆரம்பிச்சிடும். சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சாதகமாக சஞ்சரிக்கலை, சனி சாதகமாக சஞ்சரிக்கலை, சூரியன் இல்லை, செவ்வாய் இல்லை, கேது இல்லை. இந்த 5 கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்றார்கள். அப்போ பூர்வ புண்ணிய பலன் ஒன்று இருக்குது, திசாபுத்தி பலன் ஒன்று இருக்குது. இது கோச்சார பலன். சரிங்களா? அதற்கு மேலாக சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இப்போ கையில் பணம் புழங்கும். சரிங்களா? கொஞ்சம் எல்லாம் சமாளிக்க முடியும். ஒரு புதுசாக வாகனம் கூட வாங்க முடியும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இதற்கு மேலாக பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை காலை வரை சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். இந்த பிறக்கின்ற வாரமே வெற்றிகளை கொடுக்கின்ற வாரமாக சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. புரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரை உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். கொஞ்சம் வெளியூர் பயணம் ஏற்படும், அலைச்சல் இருக்கும். அதே நேரத்தில் ஆதாயமும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரையில் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மூச்சு விடக்கூடிய அளவிற்கு, நிம்மதி அடையக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும், நிம்மதியான நிலை இருக்கும். என்னென்னா உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், வழக்குகள் ஜெயமாகும். இப்படி நினைத்த காரியங்கள் நடந்தேறும். இப்போ சந்திரன் சஞ்சாரம் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு உங்களை பாதுகாத்திடக்கூடிய அளவிற்கு இருக்குது. சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார், புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்கள் நெருக்கடி ஏற்படுத்தினாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய வாரங்க நீங்கள். சரி, எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா கையில் பணப்பழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரை எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடைபெறும். புரியுங்களா? கொஞ்சம் எங்கே நீங்கள் பயணம் செய்தாலும் அது உங்களுக்கு ஆதாயமானதாகவே இருக்கும். உங்களுடைய மனதிற்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுத்திடக்கூடியதாக இருக்கும், நிம்மதியை கொடுத்திடக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு நார்மலாக போய்கிட்டு இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை உழைப்பு அதிகரிக்கும். கொஞ்சம் அங்கங்கே ஓட வேண்டியதாக இருக்கும். அந்த வேலையை முடிக்கணும், இந்த வேலையை முடிக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இப்படி ஓட வேண்டியதாக இருக்கும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருக்காக, பிள்ளைகளுக்காக அக்கறை அதிகரிக்கும். சிலருக்கு காதல் வயப்படக்கூடிய நிலை இருக்கும். புரியுங்களா? காதல் கைகூடி வரும். இந்த நிலைகளுக்கு மேலாக பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. நண்பர்களால் ஆதாயம், புரியுங்களா, தொழிலில் ஆதாயம், முயற்சியால் வெற்றி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகு சனி, இந்த ராகு சனி ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் போது என்ன ஆகுன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு ஆசைகளை அதிகரிப்பார். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், இந்த வேலையில் ஈடுபடலாம், இப்படியெல்லாம் ஒரு யோசனை கொடுப்பார் ராகு. சனி கர்மக்காரங்க இல்லைங்களா, அங்கே உங்களை பிரேக் பண்ணுவார். உங்களுடைய கர்ம வினை கேட்ட பலன்களை சனி கொடுப்பார். இப்போ 7ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற கேது என்ன பண்ணுவார்னா, இந்த புதிய நண்பர்களால் சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம், இல்லை வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இந்த 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக புதிய நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. புரியுங்களா?
கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இந்த நிலைப்பாடுகளுக்கு மேலாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இந்த சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதின் காரணமாக பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், ஒரு புதுசாக ஒரு இடத்த வாங்க முடியும், கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். புரியுங்களா? எங்கே கேட்டது ஒரு புதிய ஒப்பந்தம் போட முடியும், நினைத்த இடத்தை உங்களை வாங்க முடியும். இந்த நிலைப்பாட்டினை புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குடும்பத்தில் கூட ஒரு பெரிய நெருக்கடி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இந்த நேரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த வேலைகளை நிச்சயமாக உங்களால் உறுதியாக முடிக்க முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ரொம்ப சந்தோஷமாக நானும் இருக்கும் பாருங்க. என்ன காரணம்னா, சில ராசிக்கு பேசும்போது எனக்கு மனசு உதைக்கும், இல்லை சங்கடத்துக்கு கொண்டு போகும். ஆனால் இப்போ மீனராசிக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா நன்மையாகவே இருக்கு. அது காரணத்தை சொல்லணும்ல, என்ன இவர் எல்லாமே நன்மையாக இருக்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நன்மை இருக்க போகுது. பொதுவாகவே நல்லா எழுதி வச்சுங்க. 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற நாள் வரையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. பயம் மட்டும் இருக்குங்க. உங்களுக்கு பயம் இருக்கலாம். பயத்தை நீங்களாக உருவாக்கி கொள்வது, தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற குழப்பம், தேவையற்ற பயம் என்பது மீனராசினருக்கு இயல்பாகவே இருக்கும். குழப்பம் வந்து சொல்லுவாங்க மோட்ச ராசி இல்லைங்களா? அப்போ என்னன்னா உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், தடுமாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் எதிர்ப்புகள் உங்களை எதுவும் செய்யாது. உடல்நிலையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்ற கனவுல கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த பாதிப்பாக இருந்தாலும் சாதாரணமாக வந்து சாதாரணமாக போகக்கூடிய, இல்லை இருந்த பாதிப்புகள் குறையக்கூடிய நிலை தான் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்ப்பு, தொழிலில் எதிர்ப்பு, உத்தியோகத்தில் எதிர்ப்பு என்ற நிலையெல்லாம் மாறும். வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாகும். இந்த 6ஆம் இடத்துக்கு கேது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லுங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கூடுதலாக ப்ளஸ் பாயிண்ட் இந்த வாரத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன். அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். அரசு ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசு ரீதியாக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். செவ்வாயும் 11ஆம் இடத்துல புதுசாக ஒரு இடம் வாங்க முடியும், வேறு வீடு கட்ட முடியும், புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு இருக்கும். அப்போ வலிமையான கிரகங்கள், 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். இப்போ விரயம் என்பது எல்லாருக்குமே வருங்க. செலவு வந்தால் செலவு வரதான் செய்யும். 12ல் ராகு இருக்காரு, 12ல் சனி இருக்காரு, 7ஆம் சனியுடைய காலகட்டம். இப்போ செலவு அதிகரிக்க சொல்லிட்டே போகலாம். வரவு வந்தால் தானே செலவே ஆகும். வரவு இல்லாமல் எப்படி செலவு ஏற்படும்? அப்போ வெட்டி செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்களே இப்போ இங்கேயே வாயை கொடுத்து பொண்ணாக்குவீங்க. நீங்களே தேவையில்லாமல் காலை வச்சுட்டு அங்கே போய் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு செலவுகளை நீங்களாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதையும் சந்தோஷப்படுங்க. இதோட போச்சே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா 12ல் சனி இருக்கும்போது விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 12ல் ராகு இருக்கின்ற போது விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பெரிய செலவுகளாக இல்லாமல் சின்ன செலவுகளாக போச்சு, சந்தோஷப்படுங்க அப்படி செலவு வந்துச்சுன்னா. புரியுங்களா? அதே நேரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் யாரு? கேது, சூரியன், செவ்வாய் சாதகமாக இருக்காங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக சாப்பிட முடியும். எப்படி? சாப்பாட்டில் வந்து ஒரு அலட்சியம் இருந்தது பாருங்கள், அதற்கு ருசித்து சாப்பிட முடியும். அந்த விஷயங்கள் இப்போ இருக்குது. புதன் பகவானை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை முதல் செலவுகளை அவரும் ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்துக்கு புதன் வராரு. 12ல் சனி இருக்காங்க, 12ல் ராகு இருக்காங்க. நான் முதல்ல ஒரு புள்ளி வச்சுட்டேன், வரவு வந்தால் தான் செலவு பண்ண முடியும். அப்போ செலவு வருகின்ற இடத்திற்கு புதன் வரட்டும், இல்லை சனி இருக்கட்டும், ராகு இருக்கட்டும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதன் என்ன பண்ணுவார்? ஒரு புதிய ஒப்பந்தங்களை கிடைக்க வைப்பார், இல்லை புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார், இல்லை இந்த வரவு செலவுகளில் ஈடுபட வைப்பார். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருந்தால் போதும். எல்லாவற்றிலும் இந்த வாரத்தில் கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கின்ற போது சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கிடக்கூடியவராக இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினரோடு இருந்து நிம்மதியாக இருக்கின்ற நிலை உங்களுக்கு இருக்கும். கையில் பண பழக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், வெளியூர் பயணம் ஏற்படும். இந்த நிலைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரை சுகஸ்தானத்தில் சந்திரன்
உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், அதே நேரத்தில் தேவைகள் பூர்த்தியாகும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் மீன ராசினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.